நீங்கள் உங்களுடைய வீரர்களை ஈரானுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். யார்? அமெரிக்காவுடைய வீரர்களை ஈரானுக்கு அனுப்ப வேண்டும். ஏற்கனவே நீங்க சொன்னது போல நீங்க வார்த்தையை காப்பாற்றுவீங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அதிகமா பேசாதீங்க. உங்களுடைய பவர்ஃபுல்னு சொல்றீங்களே அந்த சோல்ஜர்ஸை எங்க நாட்டு மண்ணில் மிதிக்க விடுங்க. நீங்க அங்க வருவதற்கு ஏரோப்ளைன்ல வருவதற்கு பயமாக இருந்தது என்றால் we will send you an Iranian airplane. ஈரானியனுடைய ஏரோப்ளைனை நாங்கள் அனுப்பி அமெரிக்க வீரர்களை இங்கே கொண்டு வந்து இறக்குகிறோம் என்கின்ற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, 30 நாளைக்குள்ள நீங்க சொல்லியிருக்கிறீங்க இந்த உலகத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை will be closed by order on Iranian sovereignty and no will dare to open. 100 வருஷத்துக்கு பின்னாலேயும் யாராலும் ஓபன் பண்ண முடியாதுன்னு நாங்கள் சொல்றோம். இப்போ நாங்கள் சொல்றோம், நீ முடிஞ்சா நீங்க செஞ்சு பாருங்க, உங்க ராணுவ வீரர்களை நேரடியாக அனுப்புங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நெத்தன்யாகுவையும் இஸ்ரேலையும் நாங்கள் ஒவ்வொரு இரவும் தூங்க விடாமல் கொடுங்கனவாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம், அதை முடிந்தால் நீங்கள் தடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு வகையில அவர் பேசியிருக்காரு. யாரு? நம்ம ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர். ஈரானை வரலாற்று ரீதியாக 5000 வருஷமாக யாரும் கைப்பற்றவில்லை. அலெக்சாண்டர் கூட ஒரு முறை பர்ஷியா வழியாக இந்தியாவுக்கு வந்துவிட்டு திரும்பி செல்வதற்குள் அவர் இறந்து விட்டார். அந்த பாரசீகம் என்று சொல்வதும் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படியாக வரலாற்றில் எங்க வேணாலும் நாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாரசீகம் என்பது எவர் கட்டுப்பாட்டும் இல்லை, அமெரிக்கா கட்டுப்பாட்டிலும் இருக்க முடியாது என்பது ஆணித்தரமாக வரலாறு சொல்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வணக்கம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போரின் ஒரு புதிய மாற்றம், புதிய திருப்பம் வெளிவந்திருக்கிறது. முதல் முறையாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் 2 நாடுகளுமே சீஸ்ஃபயருக்கு தயாராகிவிட்டார்கள் அல்ல ஒரு எஸ்கேப் ரூட்டை தேடிவிட்டார்களா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்குகிறேன். இன்னைக்கு அமெரிக்கா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? அடுத்த 2 அல்ல 3 வாரத்திற்குள் இந்த போரிலிருந்து நாங்க வெளியேறி விடுவோம். டீல் நடக்கிறதா இல்லையா அது வேற விஷயம். ஆனால் இந்த போரில் 2 வாரத்திற்கு மேல நாங்க இருக்க மாட்டோம் என்கிற ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய செக்ரட்டரி, த ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோவும் அதே விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். நியரிங் டு எண்ட், த வார் இஸ் நியரிங் டு எண்ட் என்கிற இந்த விஷயம். நேற்று டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த போரை நாங்க தொடங்கிய போதே 6 வாரத்திற்கான அந்த கெடுவை விடுவித்திருந்தோம். 6 வாரங்கள் முடிய போகிறது. 6 வாரங்களை நீங்க கணக்கு போட்டு பார்த்தீர்கள்னா ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த போர் முடிவிற்கு வரும் என்கிற அந்த விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா எடுத்து காட்டியிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கா வேணா இந்த போரிலிருந்து வெளியேறலாம், ஆனால் நாங்க இந்த போரிலிருந்து வெளியேற மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. லெபனான் மீது நாங்கள் தாக்குதலை நடத்தி கொண்டே இருப்போம், ஹெஸ்புல்லா மீது தாக்குதலை நடத்தி கொண்டே இருப்போம், ஈரானை பற்றி எந்த விதமான வார்த்தையும் பேசவில்லை. அப்போ அமெரிக்கா போரிலிருந்து வெளியேறும் போது ஈரானுடைய அந்த கான்ஃபிளிக்ட்ல இருந்து இஸ்ரேலும் வெளியேறிவிடும் என்கிற அந்த மெசேஜை தான் 2 நாடுகளுமே கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த செய்திகளை பார்க்கும்போது ஈரான் இந்த போரில் வெற்றி பெற்று விட்டது என்கிற இந்த விஷயத்தை அனைவருமே பார்த்து வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் என்ற பேசேஜ் வேயை அமெரிக்கா இதை விடுவிக்காமல் நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று கூறினார்களோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதை தாண்டி ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள் எங்கெல்லாம் ஈரான் தாக்குதல்களை நடத்தி வந்தார்களோ இந்த கல்ஃப் நாடுகளில் நாங்க இருக்கிறோம், நாங்க பாதுகாப்பை கொடுப்போம் என்கிற அந்த விஷயத்தை பற்றியும் அவர்கள் பேசவில்லை. அப்போ தொடர்ந்து அமெரிக்கா மீது இருந்த அந்த அழுத்தம், முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் மீது இருந்த அந்த அழுத்தம், அதிலிருந்து வெளியேறுவதற்காக இந்த எஸ்கேப் ரூட்டை அமெரிக்கா தேடிவிட்டதா என்கிற அந்த கேள்வி. இன்னொரு பக்கம் ஈரான் கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய டெக் கம்பெனிஸ்கள் மீது, அதுல ஆப்பிள் இருக்கு, அதுல சிஸ்கோ இருக்கு, மைக்ரோசாஃப்ட் இருக்கு, கூகுள் இருக்கு, கூகுளோட டேட்டா சென்டர் இருக்கு,
இது போன்ற ஏராளமான அமெரிக்கன் கம்பெனிஸ்கள், டெக் கம்பெனிஸ்கள் மீது நாங்க தாக்குதலை நடத்துவோம் என்கிற அந்த விஷயத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் மேல அமெரிக்கா இந்த போர்ல இருந்து வெளியேறினால் எந்த விதமான இமேஜ் டேமேஜ் நடக்கும், எந்த விதமான மெசேஜை அவர்கள் உலகத்திற்கு முன்பு எடுத்து வைப்பார்கள். ஏன்னா இந்த போரை தொடங்கிய நாளிலிருந்து இருந்து இன்னைக்கு வரை அமெரிக்கா எதற்காக இந்த போரில் குதித்தது என்கிற அந்த விளக்கத்தை தெளிவுபடுத்த அமெரிக்கா எதற்காக இந்த போரை தொடங்கியது ஒரு விஷயம், எப்போதான் இந்த போர் தடுத்து நிறுத்தப்படும் என்கிற அந்த விஷயத்திற்கான பதிலும் இதுவரை கொடுக்க. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு எஜெண்டா இருந்தது. டொனால்ட் ட்ரம்பிற்கான எஜெண்டா வேற, மார்க்கோ ரூபியோக்கான எஜெண்டா வேற, நேதன்யாஹுடைய எஜெண்டா வேற, அதே மாதிரி ஈரானுடைய எஜெண்டா வேற. அப்போ ஒவ்வொரு நாடுமே, இன்க்ளூடிங் ரஷ்யா, இன்க்ளூடிங் சைனா, 2 நாட்களுக்கு முன்பு யுக்ரைனும் இந்த போரில் குதித்து விட்டது. யுக்ரைன் கல்ஃப் நாடுகள்ல போய் ஒரு டிஃபென்ஸ் டீலை கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். யுக்ரைன் will support Gulf nations. ட்ரோன் டெக்னாலஜியை கொடுக்க போறார்கள். ஏன்னா எந்த ஈரான் மிசைல்ஸ்களை ரஷ்யாவிற்கு கொடுத்ததோ, எந்த ஈரான் தன்னுடைய ட்ரோன் டெக்னாலஜியை ரஷ்யாவுக்கு கொடுத்ததோ, அதை வைத்து அவர்கள் யுக்ரைன் மீது தாக்குதல்கள் நடத்தினார்களோ. கடந்த 4 ஆண்டுகளாக யுக்ரைன் ரஷ்யாவுடைய மிசைல்ஸ்களை, ஈரானுடைய மிசைல்ஸ்களை, ஈரான் கொடுத்த அந்த ட்ரோன் டெக்னாலஜியை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. They have been pro in defending Russian missiles. இதற்காக ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த உலகத்தை நீங்க பார்த்தீர்கள். அது பிரான்ஸாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஜப்பானாக இருக்கட்டும், நாட்டோ நாடுகள், அனைத்து நாட்டோ நாடுகளுமே அமெரிக்காவுடன் நாங்க இந்த போரில் கலக்கப் போவதில்லை என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும் போது, மற்ற நாடுகள் எப்படி உள்ள வந்தார்கள்? யுக்ரைன், ரஷ்யா, சைனா, இவர்கள் எப்படி உள்ள வந்தார்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், டர்க்கி, அவர்களெல்லாம் பேச்சுவார்த்தை வழியாக இந்த போரிற்குள் குதித்து விட்டார்கள். இந்த விவகாரத்தை பற்றி இன்னும் ஆழமாக நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு புதிய திருப்பம், டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த 2 அல்ல 3 வாரத்திற்குள் இந்த போர் நிறுத்தம் அறிவித்து விடுவோம். இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது சூழ்நிலைகள் போர் நிறுத்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சூழ்நிலைகள் வேறு விதமாகவும், அதாவது எஸ்கலேட், அதிகப்படியா இன்டென்சிஃபை ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறது 2 விதமான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனா நீங்க ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்கிறது, ட்ரம்ப்பை இன்று உலகில் உள்ள எவரும் நம்ப தயாராக இல்லை. இது அடிப்படையான ஒரு பிரச்சனை. 1/2 மணி நேரத்துக்கு முன்னால ஒண்ணு பேசிட்டு 1/2 மணி நேரத்துக்கு பின்னால ஒண்ணு பேசக்கூடிய ஒரு நபராக, ஒரு சாலையில் செல்லக்கூடிய ஒரு குடிகாரனை போன்ற ஒரு மனோநிலையில் அவர் இருப்பதாக இன்றைக்கு தான் நமக்கு தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் பேச்சு சரி, அடுத்தால ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறத அப்படித்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்னொரு விஷயம், அவர்கள் ஒரு சில வாரங்களுக்குள் நாங்கள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே என்ன சொல்லி இந்த போரை ஆரம்பித்தார்கள்? சில நாட்களுக்குள், அதாவது ஈரானுடைய தலைவரை அமெரிக்கா கொன்று விட்டது. அவங்க குண்டு போட்டு 40 தலைவர்களுக்கு மேல, இராணுவ தலைவர்களுக்கு மேல கொன்று குவித்து விட்டார்கள். பேச்சு நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே என்று சொல்லும் பொழுது, ஆட்சி மாற்றத்தை உடனடியாக நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள். அது நடக்கல. அப்போ அவர்கள் என்ன, அவர் எதிர்பார்த்தது, சொன்னது ஒன்று, இன்றைய செய்தி ஒன்று. இன்றைக்கு தேதி வரைக்கும் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது ஆட்சி மாற்றம் நடைபெறவில்லை. ஒன்று. 2வது, அந்த யுரேனியம் செறிவூட்டல் அது நிறுத்தப்பட வேண்டும். அணு ஆயுத தயாரிப்புக்கான விஷயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த போர் என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்படி சதாம் ஹுசேன் மீது ரசாயன ஆயுதங்கள் பேரழிவை உண்டு பண்ணக்கூடியது என்று சொல்லி அவர்கள் அந்த சதாம் ஹுசேன் மீது, ஈராக் மீது படையெடுத்தார்களோ, அதை போலவே இன்றைக்கு தெளிவாக ஸ்பெயினுடைய அந்த பிரதமர் சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே சதாம் ஹுசேன் மீது இப்படி இந்த மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க, உள்ளுக்கு போனீங்க, எந்த ஆயுதமும் இல்லை அவர்கிட்ட, சதாம் ஹுசேன்கிட்ட
இது போல 2வது தடவை நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடை ஸ்பெயின் அறிவித்திருக்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இதே மாதிரி ஒண்ணு ஆட்சி மாற்றம், 2வது வந்து யுரேனிய அந்த அணுகுண்டு தயார் பண்றதற்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி ஒரு இதை தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்குங்கிறது ஒன்று. 3வது ராக்கெட் டெக்னாலஜி, ஏவுகணை வந்து மிக அதிகமாக அந்த அதுல ரொம்ப துல்லியமா இருக்காங்க, அதையும் நிறுத்த வேண்டும். அது எப்படி ஒரு 300 கிலோமீட்டருக்குள்ள அவங்க பக்கத்துல உள்ள ஒரு சில கிராமங்கள் மேல வேணா குண்டு போட்டுக்கலாம், ஏவுகணை வீசலாம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதையும் இன்று நடைபெறவில்லை என்று சொல்லும் பொழுது அமெரிக்கா விதித்த அதாவது சொன்ன எதுவும் நடக்கவில்லை. அது நடக்காமல் இன்று அவர்கள் நீங்கள் முதல்ல சொன்னது போல ஒரு ஃபேஸ் சேவிங் ஃபார்முலா, இந்த அதாவது எப்படியாவது தன்னுடைய முகத்தை தற்காத்து கொள்ள வேண்டும், தான் வந்து மூஞ்சில கீழே விழுந்தாலும் மீசையில மண் கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல. ஆனா நடக்கிற சம்பவங்கள் அப்படி இல்லை. ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அந்த நிலை வந்து கீழே சரிந்து விட்டது. ட்ரம்ப்புக்கு இன்றைக்கு என்ன அளவு இன்றைக்கு கணிப்பு வந்திருக்குன்னா அவருக்கு மரியாதை -17 ஓடிக்கிட்டு இருக்கு, -17. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே அமெரிக்காவினுடைய கௌரவம் சிதைஞ்சு சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி விட்டது உலக அரங்கிலே. எனவே அவர்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அதாவது அசிங்கப்பட்டாச்சு. அப்ப இப்ப எப்படி இன்னுமாவது குறைந்தபட்சம் இப்ப இஸ்ரேல் வந்து ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க விடத்த மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட அவர்களுடைய உள்கட்டுமான வசதிகளை எல்லாம் ஈரான் அழித்து விட்டது. நேற்று கூட நான் போராட்டத்துல பேசும் பொழுது அந்த மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, அமெரிக்கால இருந்து, ஐரோப்பால இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, எங்கெல்லாமோ இருந்து எங்களை வந்து இருந்த யூதர்களை எங்க தகப்பன எங்க முப்பாட்டன்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சீங்க, நீங்க வந்து எதுவுமே வந்து எங்களுக்கு நடக்காது, பாதுகாப்பு இருக்கும்னு சொன்னீங்க, ஆனா அப்படி எதுவுமே நடக்கல, இப்படி வந்து அழிச்சிட்டீங்களே, ராத்திரி பகலா தூக்கம் இல்லைன்னு இஸ்ரேல் மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய வீதிக்கு வந்துட்டாங்க, நேத்தன்யாவு ரிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு இன்டென்சிஃபை ஆகுமா இஸ்ரேலுடைய அந்த தூண்டுதல்னால, எப்படியாவது நாம வந்து நம்ம அதாவது அதுக்கு பேர் வந்து சாம்சன் டாக்டரின்னு சொல்லுவாங்க. சாம்சன் டாக்டரின்னு சொன்னா, சாம்சன் வந்து அந்த கதைகளை படிச்சிருப்பீங்க, அந்த பைபிள் கதையில முடிய வளர்த்திருப்பான் சாம்சன், மிகப்பெரிய வந்து ஒரு வீரன். அவனை வந்து பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க, அவனை யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனுடைய காதலி மூலமாக அவனுடைய பலம் எல்லாம் முடியல இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு நாள் போதையில இருக்கும்போது கட் பண்ணி எடுத்துருவாங்க. அவனுக்கு பலம் இல்லாம போயிடும். கடைசியில அவனை வந்து அவன் தலையில துண்டை கட்டி அந்த முடி வளர்றத வெளியே தெரியாம வச்சிருப்பான். என்ன செஞ்சிருப்பாங்க, 2 தூணுக்கு இடையில மிகப்பெரிய அமெரிக்க அதாவது அங்க உள்ள வீரர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த தூணுக்கு மத்தியில போட்டு அந்த முடி வளர்ந்திருக்கும். அவர்கள் நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணும்போது அந்த தூணை தள்ளி விட்டுருவான். அப்போ சாம்சன் தானும் இறந்து விடுவான், அங்கு உள்ள அனைத்து எதிரிகளையும் அழித்து விடுவான். இதுதான் சாம்சனுடைய அந்த கதை. இந்த சாம்சன் டாக்டர்னா இஸ்ரேல் நாமும் அழிந்து விட்டோம், அழிந்து கொண்டு இருக்கிறோம், இந்த பக்கத்துல உள்ள எல்லா நாடுகளையும் ஈரான், இஸ்ரேல், ஈராக்கு மற்றும் வளைகுடா நாடுகள் எந்த நாடா இருந்தாலும் இதையும் அழித்து விடுவோம்ங்கிற சாம்சன் டாக்டரினுக்குள்ள அவர்கள் போக போவதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. இதுதான் நான் சொல்ல விரும்புவது. அமெரிக்கா ஒரு 15 புள்ளிகளை கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். இந்த 15 புள்ளிகளை நீங்க ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும். ஒரு விதமான டீல் பேசி கொண்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். இதைத்தான் அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கமாக இருக்கட்டும் அல்ல சோஷியல் ட்ரூத் என்கிற பக்கத்துல எல்லாம் வெளியிட்டு இருந்தார். நேற்று ஈரானின் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார்கள். இந்த போர் தொடங்கிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அமெரிக்காவிற்கும் எங்களுக்கும் நடக்கவில்லை, டொனால்ட் ட்ரம்பிற்கும் எங்களுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவின் எந்த அதிகாரியுமே ஈரானிடம் பேசவில்லை. அவர்கள் பேசுவது எல்லாமே பொய் என்று கூறியிருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறோம், இன்னும் 10 நாள்ல 5 நாள்ல 2 நாள்ல 3 நாள்ல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கைப்பற்றி விடுவோம் என்கிற ஏராளமான விஷயங்களை கூறியது எல்லாமே ஒரு கட்டுக்கதை, ஒரு பொய் என்று நேற்று உறுதி செய்யப்பட்டது. இதை தாண்டி இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய ஒரு ப்ராக்சியாக வேலை பார்க்கிறதா அல்ல பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடுகளுக்கு நடுவே ஒரு மீடியேட்டரான வேலையை பார்க்கிறதா என்கிறது கேள்வி வருகிறது. காரணம், ஈரான் கொடுத்த பதில் படி நீங்க பார்த்தீர்கள்னா பாகிஸ்தான் வழியாக
மற்ற டர்க்கி வழியாக பேச்சுவார்த்தைக்கான ஒரு முயற்சியை அமெரிக்கா எடுத்தது. அந்த தகவல் மட்டும்தான் எங்களிடம் வந்ததை ஒழிய வேறு எதுவுமே வரவில்லை. நேரடியாக எங்களிடம் யாருமே வந்து பேச. அப்போ பாகிஸ்தான், டர்க்கி போன்ற நாடுகள் இந்த போரை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியுமா, அல்ல இதற்கு பின்னாடி வேற ஏதாவது சதி இருக்கலாம்? பாகிஸ்தான் எந்த அளவிற்கு வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி ரோலை பிளே பண்றதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனா அதே நேரத்துல கத்தார், சவுதி, ஜோர்டான் இவங்க ஒரு போர் நிறுத்தத்திற்கு தீவிரமான ஒரு முயற்சி செய்கிறார்கள். அப்ப இது ஒரு தேர்ட் கண்ட்ரியில், அந்த வளைகுடா நாடு இல்லாத ஒரு மூன்றாவது நாடாகத்தான் பாகிஸ்தானை பார்க்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் ஒரு பக்கம் இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்துல ஒரு முக்கியமான செய்தி, அமெரிக்கா கொடிகளை வச்சுக்கிட்டு வந்து பாகிஸ்தான் வந்து கச்சா எண்ணெயை வந்து அங்க அந்த கப்பல்ல வெளியே கொண்டு வந்துட்டு அப்படிங்கிறதுனால ஈரான் வந்து பாகிஸ்தான் மேல என்னுடைய முதுகில் நீங்கள் குத்தி விட்டீர்கள்னு ஒரு பயங்கரமான கோபத்துல வேற இருக்கு. அது ஒரு பக்கம் நம்ம அதையும் பார்த்துக்கணும். அப்போ பாகிஸ்தான் வந்து நீங்க சொன்னது போல முதல்ல அமெரிக்காவோட பிராக்சியாக இருக்குமா, அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு நம்பகமான ஒரு ஒரு பதிலியாக, கூட்டாளியாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அமெரிக்காவினுடைய என்றென்றும் உள்ள ஒரு கூட்டாளி பாகிஸ்தான் தான். நாம தான் இன்றைக்கு புதுசா போய் அமெரிக்காவோட கூட்டாளியாக நம்ம வந்து நம்மளை ஒட்டிக்கிட்டு இருக்கமே ஒழிய, பாகிஸ்தான் என்றென்றும் அமெரிக்காவினுடைய கூட்டாளி, நாம் என்றென்றும் ரஷ்யாவினுடைய கூட்டாளி. இதுதான் வரலாற்றுல ஆரம்பத்துல இருந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பாகிஸ்தான் விஷயத்துல ஈரான் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து சற்று ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஆனா மற்ற நாடுகள் எல்லாம், வளைகுடா நாடுகள் எல்லாம் தங்களுடைய நாட்டினுடைய உள்கட்டுமானம் அழிந்து விடக்கூடாது. டூரிசம்லாம் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு எல்லாமே. அப்போ அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர்கள் முயற்சி எடுக்கிறது ஒரு நல்ல முயற்சியாகத்தான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்போ இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். நம்ம ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு செய்தியை நேரடியாக இன்றைக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தி என்னன்னு சொன்னா வந்து யாருக்கு, ட்ரம்ப்புக்கு. இப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் மொழியை அவர் பயன்படுத்தினதே கிடையாது. நீங்கள் உங்களுடைய வீரர்களை ஈரானுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். யார, அமெரிக்காவுடைய வீரர்களை ஈரானுக்கு அனுப்ப வேண்டும். ஏற்கனவே நீங்க சொன்னது போல நீங்க வார்த்தையை காப்பாற்றுவீங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அதிகமா பேசாதீங்க. உங்களுடைய பவர்ஃபுல்னு சொல்றீங்களா அந்த சோல்ஜர்ஸை எங்க நாட்டு மண்ணுல மிதிக்க விடுங்க. நீங்க அங்க வந்து வருவதற்கு, ஏரோப்ளைன்ல வருவதற்கு பயமாக இருந்தது என்றால், we will send you an Iranian airplane. ஈரானியனுடைய ஏரோப்ளைனை நாங்க அனுப்பி வந்து அமெரிக்க வீரர்களை இங்கே கொண்டு வந்து இறக்குகிறோம் என்கின்ற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, 30 நாளைக்குள்ள நீங்க சொல்லியிருக்கிறீங்க இந்த உலகத்துல ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸை வந்து will be closed by order on Iranian sovereignty. I no will dare to open. 100 வருஷத்துக்கு பின்னாலேயும் யாராலும் ஓபன் பண்ண முடியாதுன்னு நாங்க சொல்றோம். இப்ப நாங்க சொல்றோம், நீ முடிஞ்சா நீங்க செஞ்சு பாருங்க, உங்க ராணுவ வீரர்களை நேரடியாக அனுப்புங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, நெத்தன்யாகுவையும் இஸ்ரேலையும் நாங்கள் ஒவ்வொரு இரவும் தூங்க விடாமல் கொடுங்கனவாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அதை முடிந்தால் நீங்கள் தடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ஒரு வகையில வந்து அவர் பேசியிருக்காரு. யாரு, நம்ம ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர். அப்ப இவன் நான் அனுப்ப போறேன், அனுப்பு, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. விமானத்துல இருந்து குண்டுகள் போடுவது என்பது வேறு விஷயம். ஆனால் தரையில் இறங்கி சண்டை போடுவது என்பது வேறு விஷயம். தரையில் இறங்கி சண்டை போடுவதுதான் அந்த இடத்தை கைப்பற்றுவது, அந்த இடத்தை ஆளுமை செய்யக்கூடியது என்பது முக்கியமான விஷயமாகும். ஈரானை வரலாற்று ரீதியாக 5000 வருஷமாக யாரும் கைப்பற்றவில்லை. அலெக்சாண்டர் கூட ஒரு முறை பர்ஷியா வழியாக இந்தியாவுக்கு வந்துவிட்டு திரும்பி செல்வதற்குள் அவர் இறந்து விட்டார். அந்த பாரசீகம் என்று சொல்வதும் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படியாக வரலாற்றில் எங்க வேணாலும் நாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாரசீகம் என்பது எவர் கட்டுப்பாட்டும் இல்லை, அமெரிக்கா கட்டுப்பாட்டிலும் இருக்க முடியாது என்பது ஆணித்தரமாக வரலாறு சொல்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்த போர்ல அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் மட்டும் தான் இருந்தது. இதை தாண்டி கல்ஃப் நாடுகள் மீது எந்த அளவில் மிசைல்ஸ் அட்டாக்ஸ்கள் நடந்திருந்தால் கூட, எந்த அளவில் அங்கே சேதங்கள் நடந்திருந்தால் கூட, பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட, அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு துளி எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை. அமைதியாக இருந்தார்கள்.
இந்த நாட்டோ நாடுகள் இதற்கு முன்பு நடந்த ரஷ்யா யுக்ரைன் போரின் போது யுக்ரைனுக்கு உதவியாக எந்தெந்த நாடுகள் குதித்ததோ அனைத்து நாடுகளுமே, அது பிரிட்டனாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், இது போன்ற அனைத்து நாடுகளுமே இந்த போரில் நாங்கள் குதிக்க மாட்டோம். இது எங்களுடைய போர் கிடையாது. இந்த போருக்கும் எங்களுக்கும் சம்மதம் கிடையாது. அமெரிக்காவுடைய போர், இஸ்ராயலோடைய போர், லெட் தெம் ஹேண்டில் என்கிற அந்த விஷயத்தை வைத்து அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். பட் நேற்று முன்தினம் நடந்த ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட்டை பற்றி தொடக்கத்திலே கூறினேன். யுக்ரைன் இந்த போரில் குதித்திருக்கிறது. ஜெலன்ஸ்கி கல்ஃப் நாட்டில் வந்து சவுதி அரேபியா சென்று ஒரு டிஃபென்ஸ் டீலை கையில் போட்டிருக்கிறார். இந்த டிஃபென்ஸ் டீல் யுக்ரைன் இதற்கு மேல் கல்ஃப் நாடுகளுடைய பாதுகாப்பிற்கான அந்த டெக்னாலஜியை கொடுக்குமா? அந்த டெக்னாலஜியை டெவலப் செய்வதற்காக, ட்ரோன் டெக்னாலஜியை வளர்ப்பதற்காக சவுதி அரேபியா ஒரு இடத்தையும் ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த வார், அந்த வார் ஸ்டைலே இப்ப மாறிவிட்டது. நீங்க பாருங்க, அமெரிக்காவிடம் இருந்த பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் வீணாக போய்விட்டு, சின்ன சின்ன ட்ரோன்ஸ்களை வைத்து, சின்ன சின்ன விலை குறைந்த மிசைல்ஸ்களை வைத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை யுக்ரைன் படைத்திருக்கிறது கடந்த 4 வருடங்களாக. அதே விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஈரானும் செய்திருக்கிறது. ரஷ்யாவிற்கு முன் யுக்ரைன் ஒரு சிறிய நாடு, பலமில்லாத ஒரு நாடு. ஆனால் 4 வருடமாக அது இன்னைக்கும் அந்த போரில். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு முன் ஈரான் ஒரு சிறிய நாடு, பலமெல்லாம் கிடையாது, பணமெல்லாம் கிடையாது. ஆனால் கூட கடந்த 34 நாட்களாக எந்த அளவில் அமெரிக்காவிற்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளையே ஒரு விதமாக கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேலையை ஈரான் பார்த்திருக்கிறது. அப்போ சிறிய நாடாக இருந்தால் கூட அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி பலமாக இருந்தால் யாரை வேணாலும் தோற்கடிக்க முடியும் என்கிற அந்த விஷயத்தை பார்க்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரு சீரியஸ் ஆங்கிளை நான் பார்க்கிறேன். யுக்ரைன் இந்த போரில் குதித்த உடனேயே ரஷ்யா வெளிப்படையாக இந்த போரில் குதிக்கும். ரஷ்யா யுக்ரைனுடைய போர், இந்த ஆங்கிளை இந்த போருடன் அவர்கள் சேர்த்து விட்டார்கள்னா, எந்த விஷயத்தை இஸ்ரேல் கடந்த 1 மாதமாக உருவாக்க பார்க்கிறதோ, அதாவது வேர்ல்டு வார் கான்ஃபிளிக்டை உருவாக்க பார்க்கிறதோ, அது சாத்தியப்படும். எப்படின்னு நீங்க பாருங்க. யுக்ரைன் மீது தாக்குதல் நடக்கும் போது, ரஷ்யா யுக்ரைன் மீது தாக்குதலை தொடங்கிய உடனேயே மறுபடியும் இந்த நாட்டோ நாடுகள் உள்ள குதிக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும். எந்த நாட்டோ நாடுகள் இந்த போரில் நாங்கள் குதிக்க மாட்டோம் என்று கூறினார்களோ, யுக்ரைனிற்காக அவர்கள் வரவேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் என்ன நடக்கும்? 3வது உலக போர், அதற்கான வழி பிறக்குமா? அந்த வழியில் உலகம் செல்ல போகிறதா? இப்ப இருக்கக்கூடிய ஒரு $100-110 இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயுடைய விலை $200 தாண்டி விடுமா? அப்படி நடக்கும் போது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அல்ல இது போன்ற ஏராளமான நாடுகளுடைய நிலை என்னவாக மாறும்? இப்பவே நீங்க பார்த்தீர்கள்னா பெட்ரோல் டீசலுக்கான தட்டுப்பாடு இப்பவே வர தொடங்கிவிட்டது. இன்னைக்கு ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இந்தியன் சிலிண்டர், எல்பிஜி சிலிண்டரை நீங்க புக் செய்தீர்கள்னா குறைஞ்சபட்சம் 25 நாட்கள் பிடிக்கும் என்கிற அந்த விஷயத்தை அரசாங்கம் வெளிப்படையாக கூறியுள்ளது. அப்போ 25 நாட்களுக்கு முன்பு நீங்க ஒரு சிலிண்டரை புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர் வரும். அப்போ நிச்சயமாகவே இந்த பற்றாக்குறை இருப்பது நம்மளால் உணர முடிகிறது. இதே ஒரு $200 தாண்டும் போது, ரஷ்யா யுக்ரைனும் இந்த போரில் குதிக்கும் போது, மற்ற நாடுகளும் குதிக்கும் போது எந்த விதமான போர், அந்த டைவர்ஷன் நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஐயா, உங்களுடைய பார்வையில் யுக்ரைன் இந்த போரில் குதித்ததனால் என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள்? நீங்க ஒரு நல்ல கம்பேர் பண்ணீங்க யுக்ரைனையும் ஈரானையும். யுக்ரைன் ஒரு சின்ன நாடு, ரஷ்யா ஒரு மிகப்பெரிய வல்லரசு. அது முன்னால் இது ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல இன்றைக்கு ஈரானையும் அமெரிக்காவையும் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் சொன்னீங்க. ஆனா மிகப்பெரிய அளவிற்கு பாரதூரமான வித்தியாசங்கள் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா, யுக்ரைனுக்கு அனைத்து நேட்டோ நாடுகளும் உதவி செய்கின்றன, ஆயுதங்களை கொடுக்கின்றன, டேங்குகளையும் ராக்கெட்டுகளையும் ஏரோப்ளைன்களையும் எல்லாத்தையும் விமானங்கள் எல்லாம் கொடுக்கின்றன. சோல்ஜர்ஸ் மட்டும்தான் அங்க உள்ள ஆட்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெர்சனரிஸ், அதாவது கூலிக்கு சுடக்கூடிய, அது நம்ம நாட்டுல கிடையாது, கூலிக்கு வேலை செய்யக்கூடிய கொலகாரர்களை அவர்கள் மெர்சனரிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சண்டை போடக்கூடிய அதைகளையும் இந்த வெளிநாடுகள் இறக்கி இருக்கின்றன. நேட்டோ நாடுகள் யுக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவை எதிர்த்து. ஒன்று. 2வது, யுக்ரைனுடைய தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கின்னு சொல்லக்கூடியவர்
பொலிட்டிக்கலாக ஹீஸ் அ பஃபூன். நான் பொலிட்டிக்கல் இல்லை, சாரி, ப்ரொஃபஷனலா எப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே அவருக்கு ஒரு கோமாளி பாத்திரத்தை வைத்து நாடகங்களில் நடித்தவர் அவரைத்தான் கொண்டு வந்து அங்கே நிறுத்தி இருக்கிறார்கள் அங்கே ஜனாதிபதியாக. அந்த தேர்தலே சரியில்லைன்னு ரஷ்யா சொல்லிட்டு இருக்குது வேற விஷயம். எனவே சும்மா ஒரு பொம்மையை வைத்துக்கொண்டு நேட்டோ நாடுகள் அனைத்தும், அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் சேர்ந்து வந்து அங்கே அந்த தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றன அந்த யுத்தத்தை. யுக்ரைன் மக்கள் அந்த யுத்தத்தை விரும்பவில்லை. அது ஒரு பக்கத்துல. அது இங்க நீங்க ஈரானுக்கு வந்தோம்னா, ஈரானுடைய தலைவர் இருக்கார, இத்தனை ஆண்டுகளாக இருந்தார். அதாவது ஷா மறைந்ததற்கு பின்னால அந்த கொமேனி அந்த மிகப்பெரிய ஒரு தலைவராக, மக்களால் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். மதக்குருமார் தான், அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு கூட நான் ஒரு காணொளியில பார்த்தேன், எல்லாருடைய தலைவர்களுடைய வீடுகளும் மாளிகைகளும் பங்களாக்களாக இருக்கும்போது ஒரு சாதாரண சின்ன வீடுங்க, ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுல தான் கொமேனி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தோம். தனி மனித அந்த ஒழுக்கத்திலையும் பணம் சேர்க்கக்கூடாது, ஆடம்பர வாழ்க்கை இல்லைங்கிறதையும் ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்ல விரும்புகிறேன். அதுபோல ஈரானை பொறுத்தவரைக்கு இன்று அவர்கள் வேறு எவரும் நேரடியாக ஆயுத உதவி இதுவரை செய்யவில்லை. 2 பிளேன் சீனால இருந்து வந்ததுன்னு சொன்னாங்களே, வேற யாரும் செய்யல. நேட்டோ யுக்ரைனுக்கு செய்த மாதிரி. ஆனால் 40 ஆண்டுகளாக ஈரான் தன்னந்தனியாக தான் உட்கார்ந்து இது எப்படி இந்த இயற்கையே அவர்களுக்கு ஆதரவாக கொடுத்த 3 பக்கமும் மலை மத்தியிலே 2 பாலைவனங்கள் தங்களுக்கு அரணாக கொடுத்ததை பயன்படுத்தி கொண்டு எவருக்கும் தெரியாமல் இந்த சின்ன சின்ன ட்ரோன்களையும் அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் தயாரித்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இவர்களுக்கு இப்பொழுதுதான் அவர்களுக்கு கண்ணும் காதுமாக இன்றைக்கு ரஷ்யாவும் சீனாவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, யுக்ரைன் சவுதி அரேபியா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டதாக சொன்னீர்கள். அதுல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு செச்சன்யாவினுடைய படைகள் இன்றைக்கு ஈரானுக்கு ஆதரவாக இறங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டது. அப்போ அமெரிக்க படைகள் இங்க ஈரான்ல இறங்குமே, ஆனால் உக்ரைன்ல மிகவும் போர், அவர்கள் அர்பன் கொரில்லா அந்த, அதாவது என்ன சொல்றது, நகரத்தில் ஆயுத போராட்டங்களை எடுப்பதுல மிகப்பெரிய அளவிற்கு உலகத்துல இதுவரைக்கும் இதற்கு முன்னால 2 பேர் அர்பன் கொரில்லா ஃபயர்ல நடத்திருக்காங்க. ஒன்று யாசர் அரஃபத், அவர் இறந்து போயிட்டார். அவர் தான் மிகப்பெரிய அளவுக்கு நகரத்துக்குள்ள இருந்துட்டு கொரில்லா வார்ஃபேரை நடத்தினவர், போரை நடத்தினவர். அடுத்தது நம்ம இலங்கையில தமிழீழ பிரபாகரன் அவர் அந்த அர்பன் கொரில்லா வார்ஃபேரை நடத்தியிருக்கிறாரு. இப்பொழுது இந்த செச்சன்யாக்கள் இந்த கொரில்லா வார்ஃபேர்ல மிகவும் கைதேர்ந்தவர்கள், அவர்கள் இறங்க போகிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இன்றைக்கு இந்த பலாபலன், அதாவது அடுத்த கட்டத்திற்கு வேறு பல்வேறு ஆக்டர்ஸ்களெல்லாம் உள்ளுக்கு இழுக்கக்கூடிய ஒரு புதை மணலாக, ஒரு சூறாவளியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எனவே இது சாதாரண செய்தி அல்ல, மிகவும் ஆபத்தான ஒரு செய்தியாக இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் கூறியபடி இந்த போர் அடுத்த 2 அல்ல 3 வாரத்திற்குள் முடியும் என்று கூறியிருக்கிறார். அதை பொறுத்திருந்தால் பார்க்கலாம். தொடக்கத்திலே ஐயா கூறியபடி டொனால்ட் ட்ரம்புடைய வார்த்தைகளை யாராலுமே நம்ப முடியாது, உலகமும் நம்புவது கிடையாது. டொனால்ட் ட்ரம்பை பார்த்தீர்கள்னா, அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்பி பங்குச்சந்தை திடீர்னு மேலே போகுது, கீழே வருது. ஸோ டெக்னிக்கலி நீங்க பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு வரக்கூடிய லாபத்தை மட்டுமே மையப்படுத்தி ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார். அவருக்கு 2 நாடுகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய அழிவுகளை பற்றியும் எந்த விதமான புரிதலும் கிடையாது. 2வது, இன்னொரு மிக முக்கியமான செய்தியுடன் இந்த பதிவை நான் முடிக்க பார்க்கிறேன். அமெரிக்காவின் முன்னாள் ராணுவ வீரர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ஹி வாஸ் a பைலட் இன் அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ். அவர் கொடுத்த அந்த பதிலை நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவுடைய போர் விமானங்களில், முக்கியமாக ஃபைட்டர் ஜெட்ஸ்களில் ஒரு மிக முக்கியமான கருவியை பொறுத்திருக்கிறார். அதுதான் கேமரா, ஹை ரெசல்யூஷன் கேமரா. பிப்ரவரி 28ஆம் தேதி 170 பெண் குழந்தைகளை கொன்றார்கள், குண்டுகள் வீசப்பட்டது. இது நடந்த ஒரு விபத்து, தவறாக நடந்த விபத்து என்று அமெரிக்கா பதிலை கொடுத்தது. இந்த இடத்துல ஒரு இராணுவ முகாம் இருந்ததாகவும், அங்க ஒரு பேஸ் கேம்ப் இருந்ததாகவும் அந்த இமேஜ் தான் எங்கள்கிட்ட இருந்தது. அதை வச்சு நாங்கள் தாக்குதலை பிளான் பண்ணோம். அங்கே இந்த தாக்குதல் நடந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்டல் அட்டாக்னு கூறிவிட்டார்கள். ஆனால் இந்த அமெரிக்காவின் முன்னாள் படை வீரர் கொடுத்த பதிலை நீங்க பார்த்தீங்கன்னா,
ஆகாயத்திலிருந்து ஒரு இடத்தில் அந்த குண்டை வீசுவதற்கு முன்பு அமெரிக்க இந்த போர் விமானங்கள் படங்களை பிடிக்குமா, ஹை ரெசல்யூஷன் போட்டோஸ்களை பிடிக்கும். அந்த ஹை ரெசல்யூஷன் போட்டோ எந்த அளவில் இருக்கும்னா, கீழே யாராலும் நடந்து போறார்கள், எத்தனை கேஷுவாலிட்டி அங்க நடக்க போகிறது என்கிற அனைத்து விஷயமும் அவர்களால் பார்க்க முடியும். அந்த இடத்தில் அந்த பள்ளிக்கூடத்துடைய சிவரெல்லாம் பார்த்தீர்கள்னா கலர்ஃபுல்லான பில்டிங்காக அது இருந்திருக்கிறது. முக்கியமாக அந்த குழந்தைகளுடைய பள்ளிக்கூடத்தில் பல்வேறு விதமான டிராயிங்ஸ்களை போட்டிருக்கிறார்கள். அதாவது இது குழந்தைகளுக்கான இடம் என்கிறது. பிகாஸ் அது ஒரு பிரைமரி ஸ்கூல், 5ஆம் வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூலாகவே இருந்தது. அதனால் குழந்தைகளுக்கு ஏற்பட்டபடி ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் அங்க இருந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த பின்பு கூட எப்படி இந்த பாம்பை அவர்கள் போட்டார்கள், இந்த கேள்வி அவர் எடுத்து வைக்கிறார். இது மட்டுமல்ல, சரி தவறு நடந்துருச்சு, அங்க குழந்தைகள் இறந்து போனார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த வெடி விழுந்த உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அலறி ஓடி அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுக்கும் போது 10 நிமிடம் கழித்து அதே போர் விமானம் திரும்பி வந்திருக்கிறது. 10 நிமிடம் கழித்து மறுபடியும் 2வது குண்டு. அப்போ அவர்களுடைய நோக்கம் கேஷுவாலிட்டியை அதிகப்படுத்துவது, அவர்களுடைய நோக்கம் கொல்லுவது மட்டும்தான் இருந்தது ஒழிய இது ஆக்சிடென்டல் பாம்பிங் கிடையாது என்கிற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதுவரை அமெரிக்கா தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை. அப்ப எப்படி டொனால்ட் ட்ரம்பை நம்ப முடியும்? ஈரான் தன்னுடைய பாதுகாப்பிற்காக அவர்கள் என்னெல்லாம் செய்கிறார்களோ அனைத்துமே ஒரு விதத்தில் நியாயப்பட்டு தானே வருகிறது. ஏன்னா அவர்கள் இன்னைக்கும் கொடுத்த அந்த வார்னிங்கை பார்த்தீர்கள்னா, ஏற்கனவே எச்சரிக்கை, இந்தந்த பில்டிங்ஸ்களில் நாங்கள் பாம்ஸ்களை போட போகிறோம். கூகுளுடைய டேட்டா, மெட்டாவுடைய டேட்டாவை வைத்து, கூகுள் மெட்டாவுடைய டேட்டால எவ்வளோ ப்ரிசைஸா இருக்கும்னு நீங்க பார்த்தீர்களா? இன்னைக்கு நான் எத்தனை மணிக்கு தூங்குனேன், எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், என்ன சாப்பிட்டேன், எந்த இடத்துக்கு போனேன், எத்தனை மணிக்கு போனேன் என்கிற அனைத்து டேட்டாவுமே இன்னைக்கு உங்களை பற்றியோ என்னை பற்றியோ எல்லாமே கூகுளிடம் இருக்கு. இன்னைக்கு எந்த சட்டையை நாங்க வாங்க பார்த்தேன், எதை நான் தேடிட்டு இருக்கேன், என் வீட்டுல வந்த காய்கறிகள் என்ன, பழங்கள் என்ன, கிராசரி என்ன, அனைத்துமே ஒரு டேட்டா வடிவமாக அவர்கள் கையில் இருக்கு. அப்போ இது போன்ற டெக் ஜெயண்ட்ஸ்கள் வெளிப்படையாக ஃபேஸ்புக், கூகுளை சாதாரணமாக பார்க்காதீர்கள். கூகுள் இஸ்ரேலுடன் ஸ்ட்ராட்டஜிக்கான தன்னுடைய டேட்டா ஷேரிங் அந்த கான்ட்ராக்டை போட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் கவர்மெண்ட்டுடன். அப்போ கூகுள் யாருக்காக வேலை பார்க்கும்? ஈரானிற்காகவா அல்ல இஸ்ரேலுக்காக? இதே போன்று டெஸ்லாவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். டெஸ்லாவை நீங்க பார்த்தீர்கள்னா, டெஸ்லா கார்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனி மட்டும் கிடையாது. ஸ்டார்லிங்க் என்கிற ஒரு சேட்டலைட் இன்டர்நெட் கம்பெனி கூட மொசாதுடன் கைகோர்த்து எலான் மஸ்குடைய இந்த கம்பெனி ஸ்டார்லிங்க் அவர்களுடைய சேட்டலைட் பாக்ஸஸ்களை தெஹரான்ல இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுக்கு, பல லட்ச நபர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இலவசமாக. அதை வைத்து, அந்த இன்டர்நெட்டை வைத்து இவர்கள் நடத்திய அந்த சதி திட்டம் வழியாக தான் ஒரு போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தை கையில் எடுத்து அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய அரசாங்கத்தை பிரட்டி போடுவதற்கான அந்த முயற்சி அது ஃபெயில் ஆகிவிட்டது. அதனால் அவர்கள் மீது ஒரு தாக்குதல். அதே மாதிரிதான் மைக்ரோசாஃப்ட், அதே மாதிரிதான் மெட்டா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சிஸ்கோ என்கிற ஒரு கம்பெனி இருக்கு, உலகத்தின் மிகப்பெரிய இன்டர்நெட் கம்பெனி. அதன் மீதும் ஒரு தாக்குதல். ஒரு 18 இடங்களை குறித்திருக்கிறார்கள். அந்த 18 இடங்களுமே டெக் ஜெயண்ட்ஸ்கள். இந்த அனைத்து டெக் ஜெயண்ட்ஸ்களுமே ஈரானுக்கு எதிராக டேட்டாஸ்களை, இன்ஃபர்மேஷனை சேகரித்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு கொடுத்ததாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைத்து அந்தந்த கம்பெனியோடைய பில்டிங்ஸ்களை நாங்கள் தாக்கப் போகிறோம் என்கிற இந்த வார்னிங்கையும் கொடுத்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், குழந்தைகளை கொன்றது நாங்கள் கிடையாது, ஆக்சிடென்ட் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப், ஈரானே தன்னுடைய குழந்தைகளை கொன்றுவிட்டது என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப், அவர்களை அடுத்த 2 வாரத்திலேயோ 3 வாரத்திலேயோ போர் நிறுத்தப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? சீஸ்ஃபயர் நடக்கும், ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் எடுத்துக்கொள்வார்கள். அடுத்த 6 மாதத்துக்கு மறுபடியும் இந்த தாக்குதல் நடக்கும். ஏன்னா கிரேட்டர் இஸ்ரேல் தான் அவர்களுடைய ஆக்சுவல் டார்கெட். எந்த அளவுக்கு ஒரு குழந்தைகள் மேல அந்த பள்ளியில முதல் தடவை குண்டு போட்டு கொன்று விட்டு திருப்பியும் 2வது தடவை கொண்டு போட்டிருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேற்கத்திய உலகத்துல ஒரு கருத்தோட்டம் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ். அதாவது காதலிலும் யுத்தத்திலும் எது வேண்டுமானாலும் செய்யலாம்,
அதற்கு அது எந்த விதமான நியாயமுமே கிடையாது என்பது அவர்களுடைய, அதுவும் குறிப்பாக இந்த 300 ஆண்டுகளாக வந்த அந்த அமெரிக்கர்கள் அவருடைய நாகரிகத்தை வரலாறே 300 ஆண்டுகள் தான். ஆனால் ஈரானுடைய வரலாறு 8000 ஆண்டுகள் வரலாறு, நம்முடைய தமிழர்கள் வரலாறு போல, அதாவது ஒரு நாகரிக பண்பாட்டினுடைய ஒரு சின்னமாக சேரமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஈரானுடைய போர்ல வந்து அறம் சார்ந்து அவர்கள் வந்து போரிடுகிறார்கள். அது வந்து எல்லா நேரங்களிலும் சரியா வராது என்று சொன்னாலும் கூட ஈரானுடைய பல்கலைக்கழகங்களின் மீது அவர்கள் குண்டு போட்டிருக்கிறார்கள். ஈரான் திரும்ப சொல்லுகிறது, நீ மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுடைய பல்கலைக்கழகங்களின் மீது குண்டு போடுவோம் என்று சொல்லுகின்றது. டைம் கொடுக்குது, ஈரான் ஒவ்வொன்றுக்கும் டைம் கொடுக்கிறது. ஆனால் அமெரிக்காவோ இஸ்ரேலோ கொடூரமாக காட்டுமிராண்டித்தனமாக, மன்னிக்கவும், காட்டுமிராண்டித்தனமாக என்கின்ற வார்த்தை வந்து அது மேற்கத்திய சொல்லாடல். ஏன்னா ஆதிவாசிகள் பழங்குடிகளுக்கு எதிராக பிரயோகப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை, அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. மனிதாபிமானமற்ற முறையிலே, கொடூரமான முறையிலே மக்களை கொன்று குவிப்பதிலே ஏகாதிபத்திய அமெரிக்கா முன்னணியில் நிற்கிறது என்பதை இந்த காணொலியில் முடித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரு செய்தி, டெமோக்ராட்டிக் தமிழன் என்கின்ற அந்த என்னுடைய அந்த காணொளி சேனல் இருக்கிறது. அதிலும் சில கருத்துக்களை நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரையில், இந்தியாவை பொறுத்தவரையில் அடுத்த கட்டத்திற்காக பாசிசத்தை எதிர்த்த கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியும் நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, நன்றி. தேங்க்யூ சோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.